ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நான் சதம் அடித்ததுக்கு இதுதாங்க காரணம். என்னை ரொம்பவே அசிங்கப்படுத்தினாங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்னோட நோக்கம் எல்லாமே சாம்பியன் ட்ராஃபி இந்திய அணிக்கு வென்று தரது தான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலாந்து அணி எதிராக 3வது ஓடிஐ போட்டியில் சதம் அடித்த பின் பார்த்தீங்கன்னா சுஷ்மன் கில் ரொம்பவே ஒரு மனமுடைந்து பேசியிருக்காரு. அது இல்லாமல் சவால் விட்டு பேசியிருக்காரு. சாம்பியன் ட்ராஃபி கட்டாயம் நாங்கள் வெற்றி பெற்று தீர்வோன்னு சொல்லிட்டு அவர் சதத்துக்கு கூட காரணம் சொல்லியிருக்கார். அவர் என்ன சொன்னார் ஏது சொன்னார் சொல்லிட்டு வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டு வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாங்க, இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து பார்த்தீங்கன்னா 3rd ஓடிஐ போட்டி நடந்துச்சுங்க. அதில் கில்லு பார்த்தீங்கன்னா சரியான ஒரு பர்ஃபார்மன்ஸுங்க. ஏன்னா இந்த சீரீஸில் பயங்கர ஃபார்மு. ஃபஸ்ட்டு ஓடிஐ செகண்ட் ஓடிஐ ரெண்டுமே 50+ ஸ்கோரு. இந்த 3rd ஓடியில் 100 அடிச்சு அதுவும் அவரோட ஃபேவரட் கிரௌண்டில் காமிச்சிட்டாருங்க. கண்டிப்பாக கில் என்ன சொன்னாருன்னு கேட்டிங்கன்னா, இந்த பிச்சு எனக்கு ரொம்ப ஃபேவரான பிச்சு, கண்டிப்பாக நான் சதம் அடிப்பேன்னு நினச்சேன், அது நான் நிறைவேற்றினேன். அது மட்டும் இல்லாமல் என்னை எவ்வளோ கிண்டல் செஞ்சாங்க, ஆஸ்திரேலியா டூரில் நான் நல்லா பண்ணலன்னு சொல்லிட்டு அதெல்லாம் என் மைண்டில் ஏற்றின்னு தான் இந்தளவுக்கு நான் பர்ஃபார்மன்ஸ் பண்ணேன். கண்டிப்பாக நான் வெளியே பேசுறது எதுவும் யோசிக்க மாட்டேன். என்னோடய நோக்கம் எல்லாமே இந்திய அணிக்கோசம் நான் என்ன பண்ணேன் என்ன பண்ணணும் அது மட்டும்தான் இருக்குது. கண்டிப்பாக இப்போதைக்கு என் மைண்டில் இருக்குது சாம்பியன் ட்ராஃபி இந்தியா வெல்லணும். ரொம்ப நாள் கழிச்சு தோனி அடித்ததுக்கப்புறம் யாருமே அடிக்கல சாம்பியன் ட்ராஃபியை. கண்டிப்பாக பாகிஸ்தான் நத்துறதுனால அங்கே போய் அடிச்சுட்டு வந்தால் அதோட பெருமை எனக்கு எதுவுமே கிடையாது. கண்டிப்பாக என்னோடய பர்ஃபார்மன்ஸ் என்னோட எல்லாமே என் டீமுக்கோசம் நான் கரெக்டாக பண்ணுவேன். கண்டிப்பாக சாம்பியன் ட்ராஃபி வென்று இந்தியாவுக்கு நாங்கள் எடுத்துகிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு சுஷ்மன் கில் பார்த்தீங்கன்னா ஓப்பனாகவே சவால் விட்டு பேசியிருக்காருன்னே சொல்லலாம். எஸ், அவர் சொல்கிறது கரெக்டுங்க. ஏன்னா இந்த சீரீஸில் பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு ஃபார்ம் இருக்காங்க. ஆஸ்திரேலியா டூரில் சரியாக பல்ல கில் அப்படி இப்படின்னாங்க. அவர் ஏன் வைஸ் கேப்டன்லாம் ஏன் அவர் கொடுக்குறீங்க அப்படி இப்படின்னாங்க. தலைவன் வைஸ் கேப்டன் இதுக்கு தான் கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு காமிச்சிட்டாரு. செமையான ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாருங்க உண்மையாக கில்லு. ஏன்னா நல்ல பர்ஃபார்மன்ஸ். ஏன்னா ஒரு 112 ரன் அடிச்சு இந்திய அணி 356 ரன் குவிச்சிருக்காங்க ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில். சரியான ஒரு மெரசலான அடி. கில்லு ஃபார்மில் இருக்கார். ரோஹித் சர்மா போன மேட்ச் 100 அவர் ஃபார்மு. நம்ம கோலி கூட இந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா 50+ ஸ்கோர் அடிச்சிருக்காரு. அதனால் ஸ்டேஸ் ஐயர் கேஎல் ராகுல் எல்லாமே டாப்பர் ஃபுல்லாகவே நல்ல ஃபார்மில் இருக்காங்க. கண்டிப்பாக இந்திய அணி ஒரு எப்படி சொல்கிறது நல்ல ஸ்டேஜில் இருக்காங்கன்னு சொல்லுவாங்க. ஏன்னா ரோஹித் சர்மா, விராட் கோலி இது போன்ற பிளேயர்லாம் இருந்து சாம்பியன் ட்ராஃபி அடிக்கலாம் நமக்கு தாங்க அசிங்கம். அதனால் கண்டிப்பாக இந்திய அணி வெற்றி பெறும்னு சொல்லிட்டு நம்பிக்கை இருக்குது. போலிங் தாங்க எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது. ஏன்னா எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா முகமது ஷமி இன்ஜுரியிலேருந்து வந்திருக்கார். அவர் ஹர்தீப் சிங் அவருக்கு பெருசாக எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. T20 தான் நல்லா பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அஷித் ராணா அவரும் அவ்வளோ பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. போலிங் தான் சீமஸ் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் இருக்காங்க. பட் ஸ்பின்னர்ஸ் எல்லாம் சமங்க. ஏன்னா ஜடேஜா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, நம்ம குல்தீப் யாதவ், அப்புறம் பார்த்தீங்கன்னா அக்சர் பட்டேல் எல்லாருமே நல்லா அவங்களாம் கரெக்டாக இருக்காங்க. சீமஸ் கொஞ்சம் பயமாக இருக்குது. அஷித் ராணா வேறு சாம்பியன் ட்ராஃபி ஸ்குவாடில் எடுத்திருக்காங்க. ஒருத்தருந்து பார்க்கலாம் என்ன பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. நீங்கள் சொல்லுங்கள், நம்ம கில்லு இந்த மாதிரி பேசியிருக்காரு, சாம்பியன் ட்ராஃபி எடுத்துகிட்டு வரும்னு சொல்லியிருக்காரு. அது குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். இது போன்ற ஸ்போர்ட்ஸ் யூஸாக தெரிஞ்சுக்கணும்னா சேனலை சப்ஸ்கிரைபர் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.